நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இருமொழி கொள்கை மூலமாக தமிழையும் ஆங்கிலத்தையும் படித்தவன் தான் உலகம் முள்ளா இருக்கான். இந்திரா நூயி என்ற ஒரு பெண்மணி உலகத்திலே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெண்மணியாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். சுந்தர் பிச்சர் கூகுளுடைய தலைமை அதிகாரி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தான். அவங்களாம் படிச்சது எதுன்னா தமிழும் ஆங்கிலம் தான். ஏன் என்னை ஏற்றினா கூட நானும் தமிழும் ஆங்கிலம் தான் படித்தேன். ஆனா யாருமே நாங்கெல்லாம் ஹிந்தி படிக்கிறேன்னு வருத்தப்பட்டதே இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் வருத்தப்பட்டது இல்லை. ஏன்னா உலகத்தினுடைய பொதுமொழியாக இருந்து எல்லாம் நமக்கு இரண்டாவது மூன்றாவது தேவையே இல்லாத ஒன்றாக நம்ம கருதும். காரணம் என்னன்னா நம்ம தமிழ்நாடு மிக பெரிய அளவில் வளர்ந்தது. எல்லா மாநிலத்திற்கும் முதன்மையான மாநிலமாக வளர்ந்தது. நமக்கு எல்லாம் பெற வேண்டும் என்று நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் திட்டங்களை தீட்டி வருகிறார். பெண்கள் அதிகமாக கூடியிருக்கிறீர்கள். நம்முடைய சாதி சொன்னது போல விடியல் பயணம் 1000 ரூபாய் நமக்கு மாசம் மாசம் போய் நிற்கவே வேண்டியதில்லை. உங்களுடைய வங்கி கணக்கில் அதுவே வந்து ஊந்து. அதை ஏற்பாடு பண்ணது யார் தெரியுமா? நம்முடைய துணை முதல்வர் தான். அவரு தான் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சர். அதாவது 1,14,00,000 பேருக்கு ஒரே நிமிஷத்துல எல்லோருக்கும் ஒரே நேரத்துல போய் சேரக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டன் அழுத்தினா போதும். இதுக்கு முன்னெல்லாம் நம்மளுக்கெல்லாம் பொங்கலுக்கெல்லாம் 1000 2000 தளர்த்து உண்டு. மாசம் ஆகும். ஒவ்வொருத்தரா போய் வாங்குவோம். இவ்வளவு நிற்போம். அதுல 2 பேர் நெரிசல்ல ஒருத்தர் 2 பேர் கூட பாதிக்கப்படுவாங்க. இறந்து கூட போயிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம யாராவது போகணுமா 1000 ரூபாய் வாங்கறதுக்கு அதுவே வந்து உண்டு. இதுக்கு யாரு முக்கிய காரணம்? நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் தான் அந்த திட்டத்தையே கொண்டு வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 50 லட்சம் பேர் இருக்காங்க தரப்போறாங்க. நிச்சயமா தரப்போறாங்க. தலைவர் நம்முடைய கழக தலைவர் நம்ம எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுமே அந்த தலைவர் அவங்களும் தரப்போறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு பெண்கள் படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் தராங்க. அப்பா அப்பா கூப்பிடுறத கிண்டல் பண்றானுங்களே, எந்த அப்பா 1000 ரூபாய் மாசம் பெண்களுக்கு தரான்? ஏழைகள் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறான். ஏமா 5-10 கொடுக்கறதுக்கே கஷ்டம். வறுமை இருந்தா கொடுப்பாங்க, இல்லை. ஆனா அது போல சிரமப்படக்கூடாதுங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் உயர்கல்வி படிக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் கீழே 1000 ரூபாய் தரது யாரு? நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதியார். அதே போல பெண்களுக்கு மட்டுமல்ல பசங்களுக்கும் தர தமிழ் புதல்வர் திட்டத்துக்கு 1000 ரூபாய் தர்றாரு. 1000 ரூபாய் தந்து அந்த பசங்க என்ன அருமையா படிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இவ்வளவு பேர் இருக்கீங்க. நம்ம பெண்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. என்னெல்லாம் இது போல பெண்கள் இந்த நேரத்தில் வர முடியுமா? நம்ம சாதிக்கு சொன்னாரு, இவ்வளவு நாடகங்களை விட்டுட்டு வந்துட்டீங்களே. அவரும் தொடர்ந்து நாடகங்களை பார்ப்பாரு. நானும் கூட பார்க்கிறேன். நான் எப்பவுமே பார்த்தது இல்லை. எல்லாத்தையும் வரிசையா சொல்றேன். நீங்களும் சிரிக்கிறீங்க. ஆக அவரும் இந்த நாடகங்களை கூட்டம் இல்லாத நேரத்தில் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பார்ப்பாரு. இல்லைன்னா எல்லா கதையுமே அவர் சொல்றாரு. இதுக்கு முன்ன வர முடியுமா? பெண்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்தது யாருன்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அப்பெல்லாம் 1980 வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க. ஆண்கள் தான். ஏன் எங்க போற அப்படின்னு ஒரு குரல் கேட்கணும் வீட்டுக்காரன். இப்ப சொல்லுவாரா வீட்டுக்காரன் எங்க போறன்னு கேட்பாரா? கவனு கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களே இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆளுமை திறனை